உங்க ஃப்ரெண்ட் ராஜுவுக்கு ஏன் இப்படி ஆச்சு? அது ஏன் கேக்குற, அவனுக்கு சினிமா பைத்தியம். எப்படியாவது சினிமால ஹீரோ ஆயிடணும்னு ஒரு ஆசை. அதுக்காக கம்பெனியா ஏறி அலைஞ்சான். ஒருத்தரும் சான்ஸ் கொடுக்கல. அதுல அப்படியே மனசு குழம்பி. சாதாரணமா பார்த்தா நல்லதானே இருக்காரு. நல்லா இருக்கானே, நல்லா சொன்னப்போ. அவனுக்கு வெறி வந்துருச்சு, கையில கிடைச்சதை தூக்கி அடிச்சிருவான். வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவான். அந்த மாதிரி நேரத்துல அவனை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன தவிர. நான் சொன்னா கேட்பான். ரவி, பைத்தியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பைத்தியத்தை பத்தி அது ஒரு பயங்கரமான வியாதி. மனுஷனுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே அவனோட 6வது அறிவு தான். அதுவே கெட்டு போச்சுன்னா அப்புறம் மிருகத்துக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அதை விட சாகிறதே மேல். மனநோய ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா குணப்படுத்தலாம்னு சொல்றாங்களே. எந்த வியாதியுமே ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டா ஓகேதான், முத்திட்டாதான் கஷ்டம். ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட உனக்கு மனநோய் இருக்கு, டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா வியாதி குணமாயிடும்னு எப்படி சொல்றது? என்ன பண்றது, சொல்லித்தான் ஆகணும். என்ன தப்பு சொன்ன? சரி, தான் பைத்தியங்கிற அதிர்ச்சியில அந்த பேஷண்டோட மனக்குழப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா? சரி, அந்த ரிஸ்க் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அவனை தைரியப்படுத்தி சமாதானப்படுத்தி வைத்தியத்துக்கு தயார் பண்ணணும். இல்லைன்னா வியாதி முத்திடும். அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட் ரவி. இவ்வளவு இன்டெலிஜென்டான உங்ககிட்ட போய் ஏன் இந்த விஷயத்தை மறைச்சாங்க? ரவி, சில சமயம் நீங்க உங்க சுயநினைவை இழந்துடுறீங்க, தலைவலியால துடிக்கிறீங்க, ஏதேதோ பேசுறீங்க. ஏன்? யோசிச்சு பாருங்க, உங்க மனசை பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏதாவது நடந்ததா? உதாரணமா, நெருப்ப பார்த்தாலும் அதை பத்தி பேசினாலும் உங்களுக்கு ஏன் கோபம் வருது? Who the hell are you? Get out of here! Get out of here! நான் யார் கூடயும் பேச விரும்பல, யாரையும் பார்க்க விரும்பல. You get... Okay, take it easy. ஏன் கத்துற? என்கிட்ட சொல்லாம மறைச்ச விஷயங்கள் இன்னும் ஏதாவது இருக்கா? ரவி, உங்க வியாதியை பத்தி உங்ககிட்ட சொன்னா கோவம் வந்துருன்னு தான் ராஜுவுக்கு பைத்தியம்னு போய் சொல்லி உங்களை இங்க அமைச்சிருக்காங்க. நேத்து நடந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நடந்த ட்ரீட்மெண்ட். நாளையில இருந்து டாக்டர் உங்களை நேரடியா டெஸ்ட் பண்ணுவாரு. நீங்க கோஆபரேட் பண்ணும். புரியுது. மிஸ்டர் ரவீந்திரன், MA, MSc, PhD. ஓகே, நான் கோஆபரேட் பண்றேன்.
என்னோட திறமையை நான் காமிச்சிட்டு எனக்கு யார் யார் சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களோ உங்க எல்லாத்தையும் அப்படியே ஏன் நிறுத்திட்ட? தூக்கி ஏறி. ராஜு, நீ ரொம்ப பிரமாதமா நடிக்கிற. சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவேன். அதுலயும் பைத்தியமா நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். ரவி, ராஜு, நான் பைத்தியங்கிறத மறைச்சு எனக்கு குணமாகணுங்கிறதுக்காக நீ பைத்தியமா நடிச்சிருக்க. தேங்க்யூ. உனக்கு பைத்தியமா? யார் சொன்னது? நிர்மலா. நான் பைத்தியங்கிறத நினைக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரவி. எப்பவாவது சில சமயங்கள்ல தான் உனக்கு அந்த மாதிரி ஆகுது. உன் கூட நெருங்கி பழகுற எனக்கே காரணம் என்னன்னு புரியல. எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? ரவி, அதையே நினைச்சு வருத்தப்படாத. டாக்டர் நிச்சயமா குணப்படுத்திடுவார். பார்க்கலாம். Now, Ravi, I want to put you into a state of deep relaxation. And to help you do this, we'll go through a little exercise, right? Now, I want you to focus your gaze onto the tip of my nose and gradually let your eyes just become unfocused. Don't strain yourself. Come on, think. What happened to you when you were in that village? Who is the girl? Recollect. Remember that song? Carefully. What happened in the village? Remember. Tell me. ஒரு நாள் விடுமுறைக்காக எங்களுக்கு சொந்தமான கிராமத்துக்கு போயிருந்தேன். எங்க கிராமத்தை எல்லாம் கவனிச்சுக்கிற காரியதர்சி எனக்காக காத்துக்கிட்டு இருந்தார். என்னை வரவேற்றார். நான் தங்கறதுக்கு ஒரு அழகான வீட்டை ஏற்பாடு பண்ணியிருந்தார். நல்ல வீடு, அழகான இயற்கையான சூழ்நிலை. ஒரு நாள் அந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு வர்றதுக்காக புறப்பட்டேன். அப்பதான் அந்த அற்புதம் நடந்துச்சு.